உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் சாதி வகுப்பினருக்கும் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள வானதி சீனிவாசன், மாநில அரசாங்கத்தின் வேலைவாய்ப்புகள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றில் முன்னேறிய வகுப்பை சார்ந்த ஏழைகளுக்கு நீதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் வாழ்கின்ற முன்னேறிய வகுப்பினர் இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காத சமுதாய பிரிவுகளை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 70 ஜாதிகளுக்கு மேல் இருக்கிறார்கள். முன்னேறிய வகுப்புனா ஏதோ 1-2 தான் கண்ணுக்கு தெரியுறாங்க எல்லாத்துக்கும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் முதல் கொண்டு இந்த 10% பொருளாதார பின்தங்கிய வகுப்புக்கான இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழகத்தில் அமல்படுத்தப்படவில்லை. மாநில அரசாங்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், கல்வி நிலையங்களில் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற, 8 லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் வைத்திருக்கின்ற முன்னேறிய வகுப்பை சார்ந்த ஏழைகள், அவர்களுக்கான நீதி தமிழகத்தில் மறுக்கப்பட்டு வருகிறது.